My dear students, the 12th State Board Maths வந்து first chapter applications of matrices and determinants. அது சாப்டர் டீப்பாக உள்ளே போகிறதுக்கு முந்தி இந்த 2x2 determinant that is minor and 3x3 determinant 4 நம்பர் உள்ள determinant அணிக்கோவை, அதுமாதிரி 9 நம்பர் உள்ளது determinant. அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ரிவிஷன் பார்த்துக்கலாம். 2x2 determinant 4 நம்பர் உள்ளது, A11, A12, A21, A22. இதை ஆட் பண்ணும்போது ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ், அப்படி போட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டோம். இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட் எக்ஸாம்பிள் வந்து லெட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் 4, 8, 2, 5 அப்படின்னு வச்சுங்க. வி ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ், இங்கே ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் 4 into 5 மைனஸ் இந்த ப்ராடக்ட் 2 into 8, இதான் அந்த ரூல். 4 5s are 20 minus 2 8s are 16. The answer is 4. This is not equal to 0. 4 நம்பர் உள்ள டிட்டர்மினன்ட், அதாவது ஆர்டர் வந்து 2x2. 2x2 டிட்டர்மினன்ட் அணிக்கோவைக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து இதுதான். இந்த லெஃப்ட் கார்னர் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் செகண்ட் மல்டிப்ளிகேஷன், இது நார்மலாக உள்ளது. இப்போ வந்து I2, இதோட நேமே I2 தான். 1 0 0 1 இப்படி போட்டோம்னா 1 into 1 1 மைனஸ் 0 into 0 0 ஆல்வேஸ் 1. இது வந்து 2x2. இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து நம்ம அட்ஜாயின்ட்டியை கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். இப்போ நம்ம அடுத்த போட போகிற வந்து 5 மார்க்ஸ் எல்லாமே இந்த அட்ஜாயின்ட்டியே, வெரிஃபிகேஷன் ஆஃப் லாஸ், அதெல்லாம் வரும்போது இந்த ஸ்மால் மைனர் வரும். அதுக்கு மெத்தட் வந்து இது தான். அதே போல் 3x3 டிட்டர்மினன்ட், 3x3 டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்மேட் வந்து A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம சிம்பிள்ஸ் போட்டோம் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் சிம்பிள்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அப்படி கீழே வாங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த 9 நம்பர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸில் ஆரம்பிக்கிறோம். ஈவன் நம்பர், ஈவன் ஆட் அப்படி வந்துருக்கும். அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி கீழே வந்துருங்க, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி வந்து கண்டினியூஸாக போட்டு வந்துட முடியும். இதுக்கான சிம்பிள் இது தான். இப்போ இந்த 3x3 டிட்டர்மினன்ட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 6 வழியில் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு ரோ யூஸ் பண்ணி, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. இப்போ இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 4. அதுபோல் 9 நம்பர் உள்ள டிட்டர்மினன்ட்டுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூங்கிறது தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆர் எக்ஸ்பேன்ஷன் பேர். அதை இந்த 9 நம்பர் உள்ளதுக்கு வந்து இந்த 3 சிம்பிளை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆர் இந்த 3 சிம்பிள் அல்லது இப்படி 6 வழியை கண்டுபிடிக்கலாம். நம்ம யூஸ்வலாக போடுறது வந்து எப்போ வந்து ஃபஸ்ட் வச்சு போட்டுருவோம். 6க்கும் ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ அதுக்கு வந்து we see one example here. Determine a equal to 5 2 1 2 3 4 1 1 3 இப்படின்னு வச்சுங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் அது போட வேண்டியில்லை, ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் இன்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸில் உள்ளது 5, அது போகிற ரோ அந்த காலம் விட்டுருங்க, மீதி 4 நம்பர் இருக்கும். 3 4 1 3. ஃபஸ்ட்டு வந்து எபவுட் திஸ் ரோ, நான் இந்த ரோ யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ 5 எடுத்துட்டோம்னா 5 போகிற ரோ 5 போகிற காலம் போயிட்டுனா மீதி 4 நம்பர் இருக்கும். அடுத்த சிம்பிள் மைனஸ் போட்டுக்கணும். அடுத்த நம்பர் 2 இதில் வர்றேன். இப்போ 2 வரும்போது 2 போகிற ரோ 2 போகிற காலம் போயிட்டுனா 2 4 1 3 இருக்கும். 2 4 1 3 இதில் இருக்கும். தென் ப்ளஸ் அடுத்த நம்பர் வந்து 1 இன்ட்டு இந்த 1 எடுத்தோம்னா 1 போகிற ரோ 1 போகிற காலம் போயிட்டுனா மீதி 4 நம்பர் 2 3 1 1. இந்த 9 நம்பர் டிட்டர்மினண்ட்டை இதை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வந்துடணும். இந்த பாருங்கள், இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் போட்டேன். அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸில் உள்ள 5 எடுக்கும்போது அந்த 5 போகிற ரோ 5 போகிற காலம் போட்டால் மீதி 4 நம்பர் இங்கே போட்டுறோம். ரெண்டாவது சிம்பிள் மைனஸ் போட்டால் ரெண்டாவது நம்பர் எடுத்து போட்டாச்சு. இப்போ 2 போகிற ரோ 2 போகிற காலம் விட்டோம்னா 2 4 1 3 அந்த சிம்பிள் இருக்கும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டேன். அடுத்த நம்பர் 1 இதில் பண்ணுறேன். அப்போது 1 எடுக்கும்போது அந்த ரோ அந்த காலம் போயிட்டுனா 2 3 1 1. இப்போது இந்த 2 into எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி இந்த ரூல் யூஸ் பண்ண மாதிரி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் விட்டுறலாம் சாதாரணமாக. இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த கோடை விட்டுருங்க. ப்ராக்கெட் 3 3s are 9, ஃபார்முலா மைனஸ் 1 4 is 4 மைனஸ் 2 இன்ட்டு ப்ராக்கெட் 2 3s are 6 மைனஸ் 1 4 is 4 ப்ளஸ் ப்ராக்கெட் 1 2 is 2 மைனஸ் 3 1 is 3. 9ல் 4 போயிட்டுனா 5 மைனஸ் 2 இன்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 6ல் 4 போயிட்டுனா 2 ப்ளஸ் 2 இன்ட்டு
2ல் இந்த -3னா -1, பிக்கர் மைனஸ் ஸ்மாலர் பிக்கர் சைன். இப்போ 5 இதை மல்டிப்ளை பண்ணால் -4, இதை மல்டிப்ளை பண்ணால் -2. therefore 5 இந்த மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணால் -6. the net answer is -1. this is the value for this determinant. நம்மளுடைய பெரிய சம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 9 நம்பர் வரும். இந்த சாப்டர் ஃபுல்லாக இந்த அப்ளிகேஷன் நிறையா வந்தாட்டிருக்கும். அதில் இந்த 9 நம்பர் வரும்போது அதுக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ இதான் கண்டுபிடிக்கணும். இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன்னா ப்ளஸ் மைனஸ் வச்சு இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் போகணும். இந்த செகண்ட் பிளேஸில் தான் நிறைய மிஸ்டேக் வரும். இந்த ஒரு சம்முக்கு வந்து நிறைய ஆன்சர் வரும், தப்பாக போடுவாங்க எல்லாருமே. இந்த மெத்தட் இது தான். பட் எங்கே மிஸ்டேக் வரும்னா இந்த செகண்ட் பிளேஸ் தான் மிஸ்டேக் வரும். இந்த மைனஸ் போட்ட இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணி தப்பாக மாற்றிடுவாங்க. அதனால் இந்த மைனஸ் ப்ளஸ் கரெக்ட் பண்ணிங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட். நெக்ஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணி we are going to find adjoint A. adjoint A தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் திஸ். அதுக்கு மைனர் கோஃபேக்டரும் வச்சு போடணும். அதுக்கு பேஸ் வந்து இதுதான். இந்த 2 × 2 எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் 3 × 3 எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும். இந்த ஆர்டர் வந்து 3 × 3. therefore நிறைய எக்ஸாம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இட் will be very easier. we will do one by one. Thank you. subscribe RSR Max. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரதுக்கு உங்களுடைய இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு என்ன புரியல, என்ன மாற்றணும், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஆர் வெல்கம். நீங்கள் எப்படி போட்டால் அந்த கமெண்ட்டுக்கு ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். ஓகே, தேங்க்யூ.